Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும். என்னம்மா எவ்வளவோ செலவழிச்சு தானம்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது சொல்லக்கூடாது, சில சமயம் வந்துடும், பேரண்ட்ஸ்க்கு அது வந்துடும் தானே. என்னம்மா எவ்வளோ செலவழிச்சு தானம்மா படிக்க வைக்கிறோம். உடனே என் பொண்ணு என்கிட்ட, நீ செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா, நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் வரும். அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பூண்டை மிதித்தார் போலன்னு அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெர்க்கு. அவ சொன்னதுக்காகலாம் இல்லை, ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிரும் எங்களுக்குள்ள. ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கிச்சு தெரியுமா. அந்த வார்த்தையை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க, எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும், திரும்ப எல்லாம் வரும். அதை பற்றி சந்தேகமே வேணாம் நமக்கு. இது அவனை அடிக்கணும், நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமாக ஒரு சுற்றி வந்து அதுவே நம்மளை அடிக்கும். இந்த சொல் எனக்கு ஏன் ஜர்க்கை ஏற்படுத்திடுச்சுன்னா, இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன், நானே பேசி நான் கேட்டிருக்கிறேன். நான் வந்து என்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது. அதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது. அந்த வயசு அப்படி தானே, நம்ம இஷ்டம் தானே. எனக்கு தெரியும் அவள் எங்கள் ஜெனரேஷன்லேயே அதெல்லாம் சொல்லியிருக்கோன்னா, இந்த காலத்தில் என்னென்ன சொல்லுங்க பிள்ளைங்க இல்லையா. எனக்கு தெரியும்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லைம்மா, எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் கூட நல்லது. அம்மா என்னை படிக்க நீ என்ன செலவழிச்சிருக்க முடியும். நான் பிடெக் படித்தப்போ ஒரு செமஸ்டருக்கு 600 ரூபாவோ 700 ரூபாவோ சார், நம்புவீங்களா? 8 செமஸ்டருக்கு அவ்வளோதான் கட்டினாங்க. அதுவே ஆனால் பெரிய தொகை எங்கள் வீட்டில். நான் அம்மாட்ட சொன்னேன், நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா, நீ எவ்வளோ செலவழிச்சோ 8 செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, அதிர்ச்சியும் அடையலை, ஒரு சின்ன புன்னகை தான் எங்கள் அம்மா எப்போவுமே. அந்த சின்ன புன்னகையோடு போயிட்டாங்க. அந்த சொல்ல ஆனால் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட 24 வருஷம் கழித்து திரும்ப எனக்கு வருது. என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை, எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும்னு. வீடு அப்படியே தான் இருக்குது, அம்மா இல்லை, வீடு அதே வீடு தான். இப்போ பூட்டி இருக்கு, கொஞ்ச நாளாக பூட்டி இருந்தது வீடு. வீட்டுக்கு போய் கதவை சாவியை வாங்கிட்டு திறந்தேன். கொஞ்சம் சுத்தம் சுமார் தான். எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. பார்த்து வச்ச தரை, அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன். அந்த சொல் அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும் அந்த சொல், இல்லை, நான் சொன்ன சொல் அங்கே தானே இருக்கும். நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா இல்லை, ஆனால் கேட்டேன். அவங்களுக்கு கேட்கும், நம்ம கேட்குறதெல்லாம் கேட்கும். அவங்க கிட்ட, அம்மா நான் திருப்பி கொடுத்தேனம்மா உனக்கு, நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேனம்மா. கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யாராலையாவது கொடுக்க முடியுமா? எங்கள் அம்மா இல்லை, ஆனால் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதும்மா, நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும். You can't ever repay your parents, but you can give only to your children. நீ மேலிருந்து வாங்கினதை ஒரு நாளும் மேலே திருப்பி கொடுக்கவே முடியாது. நான் பட்டுப்போடு வாங்கி கொடுத்தேன்ல, எங்கள் அப்பாவுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கேன்ல, டிவி வாங்கி கொடுத்துருக்கேன்ல. இந்த தராசில் ஒரு நாளும் உங்களால் சரியான நிறையோடு உங்கள் எடைக்கு அவங்க வச்ச எடைக்கு நிகராக ஒரு நாளும் வைக்கவே முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்னா, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும். அதனால் நான் எங்கள் அம்மாட்ட மானசீகமாக கேட்டேன், அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் அம்மா உனக்கு. எங்கள் அம்மா இருந்தால் அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியாதுடா, நீ உன் பிள்ளைங்களுக்கு கூட, அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த குறளை யோசிச்சு பாருங்க, மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி. நம்ம மாற்றிக்கலாம் அதை, அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்ளுவார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னா ஒன்று தான் செய்ய முடியும். என்ன, நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்காங்க மகராசி அப்படின்னு ஒரு பேர் அவங்க வாழும் காலத்தில் அவங்க
நிறைவேற மாதிரி நாம் ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்றுதான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பது புரிய நான் வாழ்க்கையினுடைய நடுத்தர பகுதிக்கு வர வேண்டி இருக்கிறது. இதே குறளை தானங்க நான் படித்தேன் 3ஆம் கிளாஸில். எனக்கு அப்போ இந்த பொருள் புரியலையே. எனக்கு புரிவதற்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது. அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்குள் நாம் தூய்க்க வேண்டி இருக்கிறது. இதுதான் குறள். நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த குறளை சொன்னேன். குறள் அதே தான். அது வாமனன் வந்தது போல அதே 2 அடியில தான் இருக்கும். சில சமயங்களில் விஸ்வரூபமாக அது நம் முன்னால் நிற்கும். அது அப்படித்தான் இருக்கிறது. வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையும் கோணமும் மாறுகிற போது குறள் விஸ்வரூபம் எடுப்பதை நம்மால் தரிசிக்க முடிகிறது. அதுதான் திருக்குறள். அந்த திருக்குறளில் இருந்து தான் ஐயா ஒரு குறளை எடுத்து போட்டு இருக்கிறார். உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்கின்ற திருக்குறளை, முழு திருக்குறளுமே தான் தலைப்பு. அந்த திருக்குறளை எங்க பாதியில வெட்டினாலும் பொருள் முழுக்க வராது. உடையார் முன் இல்லார் போல. நமக்கு காசு இல்லைங்க, ஒருத்தட்ட கடன் கேட்டு போறோம். எப்படி போய் நிற்போன்னு நினைக்கிறீங்க? பணிவா? இப்ப கடன் கொடுத்தவன் தான் இப்ப பணிவா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா வாங்க போற சமயத்துல நம்ம எப்படி நிற்போம்? ஐயோ இவன் கொடுத்துடணுமே, கடவுளே இவன் மனசுல நல்ல எண்ணத்தை ஏற்படுத்து, அவன் எப்படியோ கொடுத்துடணும் இவன். நம்ம அப்போ இல்லாத பணிவெல்லாம் காட்டுவோம். நம்ம கொஞ்சம் கெத்து தான், நம்ம ரகடு தான், நம்ம அவ்வளோ சாப்பிட்டு கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் படம் ஐயா நீங்கள் தான் ஐயா, உங்களை மாதிரி உண்டாயா, நீங்கள் செஞ்சாதாயா உண்டு, ரொம்ப கஷ்டம் ஐயா, அப்படி தானே நின்னோம் நம்ம. அப்படி நிற்கிற மாதிரி நீ போய் நில்லுடான்றார் வள்ளுவர். யார் முன்னாடி? பணம் இருக்கிறவங்க முன்னாடியா? அல்ல. உனக்கு அறிவை கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியர், ஒரு குரு, ஒரு ஆசான் இருக்கான்ல, அவன் முன்னாடி நீ போய் நிக்கிற போது எப்படி நிக்கணுமா தெரியுமா? உடையார் முன் இல்லார் போல. பணம் இருக்கிறவன் முன்னாடி, பண தேவை இருக்கிறவன் எப்படி பணிவோடு இருப்பானோ அப்படி அறிவிலே குறைந்த நீ அறிவு மிகுந்தவர்கள் முன்னால் போய் அந்த அறிவுக்காக காத்து நிற்கிற போது அந்த பணிவு உனக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவதுதான் எனக்கு இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஏக்கற்றும் கற்றார், அவன்தான் படித்தவன். படிக்கிற போது பணிவோடு ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் எல்லாவற்றையும் சொல்லித்தர மாட்டார்கள், உண்மைதானே? தனக்கு தெரிந்ததனுடைய கடைசி அச்சரம் வரை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் சில பேர் உண்டு, அவர்களுக்கு வணக்கம். ஆனால் எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் இது இவ்வளவுதான் தாங்கும், இதுக்கு மேலே தாங்காது. அதனால தான் ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி ஆசிரியர் சொல்லித்தர போது ஒருத்தர் எங்கேயோ போறான், ஒருத்தர் எங்கேயோ கீழே விழுறானே, ஏன்? அதே ஆசிரியர் அதே தான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப வாங்குகிறவனுடைய கொள்ளும் திறம் குறித்து ஆசிரியர் சொல்லுகிற போது ஒருத்தன் நல்லாரான், ஒருத்தன் நல்லா இல்லாம இருக்கான். அதனால ஆசிரியர் முழுவதும் சொல்லி தரவில்லையோன்னு தோன்றுகிற போது நீ முன்னாடி போய் பணிந்து நின்று, ஏன் எனக்கு புரியலங்கய்யா, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யான்னு கேட்கணும். இப்ப கேட்குறாங்க, சொல்லுங்க, கேட்குறாங்களா? கேட்குறாங்களா? அப்ப கல்வி என்பதில் பணிவு என்பது ஒரு பகுதின்னு வள்ளுவர் சொல்றாருங்க. அந்த பணிவு இருக்கிற போதுதான் சொல்லிக் கொடுக்கிறவரினுடைய அத்தனை சொத்து, நம்ம சொத்துனா ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த ஞானம், அந்த திறம், அந்த தெளிவு, அது முழுக்க எனக்கு வரணும்னா எனக்கு பணிவு இருக்கணும்ன்ற. ஐயா மகாபாரதத்தை பற்றி நிறைய பேசினார், ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. அதில் துரோணர் ஆசிரியர், அவர் நல்ல ஆசிரியரா இல்லையா அது வேற டிஸ்கஷன். ஆனால் அவர் யாருக்கு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் அந்த அர்ஜுனன் என்ற மாணவன் எப்படி இருந்தான்னு மகாபாரதத்தில் குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் துரோணர் கண் விழிக்கிற போது அர்ஜுனனுடைய முகத்தில் தான் கண் விழிப்பார். ஏன்? அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிளாஸ் 9:30 தான்ப்பா, நீ ஏன்ப்பா காலையில் 5:30 வந்த அப்படின்னு அவரும் கேட்டதில்லை. அவனும் இந்த ஆளோட முகத்திலேயே நான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும், ஏம்மா அலாம் வச்சு எழுப்பி விடுமா என்ன, அந்த ஆள் எதிர்பார்த்துருப்பாமா என்ன, ஒவ்வொரு நாளும் நச்சுமா அந்த ஆள், ஒரு சண்டே கிடையாது, ஒரு பொங்கல் ஹாலிடே கிடையாது, அப்படிலாம் அவன் நினைக்கல. அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த வெறி மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்ணாடியில் கூட முகத்தை பார்க்க மாட்டான். ஸ்டூடெண்ட்ன்றவன் அப்படிதான் இருக்கணும். கண்ணாடியில் முகத்தை பார்க்க அவனுக்கு டைம் இருக்கக்கூடாது. நாம
தலையை மாத்திரம் 27 நிமிஷம் கலைச்சி விடும். தலையை சீவினான்னு நான் சொல்லலை, தலையை கலைச்சி விடும். அந்த படிக்கிற பருவத்தில் அந்த படிப்பு மேலே இருக்கிற அந்த 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 பேஷன் இருக்கு பாருங்க. கண்ணாடியில் கூட முகம் பார்த்துருக்க மாட்டான் பல நாள். சோத்தை நீங்கள் போட்டால் என்ன சோறுன்னு பார்க்க மாட்டான். சாப்பிட வேண்டியது ஒரு கடமை, என் உயிரோடு இருப்பதற்கு அது தேவை. அது சாப்பிட்டுட்டு ஓடு. அந்த ஆசிரியரிடமிருந்து அப்படியே அதை வாங்கிக்கணும். ஒரு காதலியை நோக்கி காதலன் போகிறத விட அதிக பேஷன், கற்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கும். அப்படிதான் அர்ஜுனன் போய் நிற்பான். கண்ணை இப்ப அவருடைய மகனுக்குமே அவர் தான் ஆசிரியர், அஸ்வத்தாமனுக்குமே துரோணர் தான் ஆசிரியர். அவனும் நிக்கல, அவன் அதே வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பான் அப்பாவுக்கு பக்கத்தில். அப்பாவுக்கு மேல காலை போட்டு கூட தூங்கலாம், அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. இவனுக்கு அந்த உரிமைலாம் கிடையாது. இவன் பக்கத்துல பணியோட தான் நிக்கணும். இவன் அரசிளங்குமரன், அவர் அரசனை நம்பி வாழ்கின்ற ஒரு சாதாரண ஆசிரியர். ஆனா இவன் போய் நின்று இருக்கான். ஏன்? அதனால்தான் துரோணர் தன்னுடைய வித்தையினுடைய அத்தனையும் அர்ஜுனனுக்கு கொடுத்து விட்டார். மாணவனுக்கு அந்த பணிவு இருக்கணும். உடையார்மன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்ற அவன் தான் படித்தவன் வள்ளுவர் சொல்ற. சரி, ஒருத்தன் இப்படி படிக்கலை, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் முன்னாடி நான் போய் இப்படி ஒருத்தன் நினைக்கிறான்னு வைங்களேன், அவனை பற்றி வள்ளுவர் என்ன சொல்றார்? கடையரே கல்லாதவர். கடையரு அவன் கீழானவன். இப்ப மேலானவன் கீழானவன் என்பதை நம்முடைய சமூகம் வள்ளுவர் காலத்தில் எப்படி வைத்திருந்தது? சாதி அடுக்குகளால் வைத்திருந்தது. இன்னமும் கூட அப்படித்தான் இருக்கு. ஒரு மேல ஒருத்தன் கீழேனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அவனுடைய ஜாதியை வச்சு சொல்றியா என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இப்போது கூட இருக்கு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? இவன் கீழானவன். ஏன் தெரியுமா? அவன் பிறப்பை வச்சு சொல்லல, அவன் ஜாதியை வச்சு சொல்லல, அவன் காசு இருக்கா இல்லையானதை வச்சு சொல்லல. ஆனா படிக்க ஆர்வம் இல்லாதவன் கடையரே கல்லாதவன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கு தம்பி, பஸ் வந்துருண்டா, ராஜா எந்திருடா, ஆட்டோ வந்துருண்டா, சாப்பிட்டுட்டு கிளம்புடானாக்க போமா அப்படின்னு உதச்சிட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறோம். இந்த பக்கம் ஏன் உதச்சானா அப்பா இங்கே படுத்துருக்காரு, அதனால இந்த பக்கம் உதச்சிட்டு அப்படி போகிறோம். அப்போ அந்த தாகம் இருக்கிறவன் அவன் தான் கற்றவன், அது இல்லாதவன் கடையரே கல்லாது. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா திருக்குறளில். நீங்கள் மேலோட்டமாக கூட அதை பார்க்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் அது உள்ள போக 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 அது. அதனால தான் மகாகவி பாரதி திருக்குறள் தெளிவும், அதாவது தெளிவை தான் முதல்ல சொன்னார் இல்லையா, ஆழமும். மேலேருந்து பார்த்தா நீங்கள் கோதாவரி ஆறுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து பார்த்தா அவ்வளோ ஆழம் தெரியாது. பார்க்கறது சும்மா தான் இருக்குன்னு காலை வச்சா போயிடுவான் உள்ள. அப்புறமா அவனை பாதாள சங்கிலி போட்டு தான் எடுக்கணும் அவனை. திருக்குறள் அப்படிப்பட்டது தான். நீங்கள் லேசாக நினச்சி காலை வச்சா அப்படி இழுத்துருவது, அவ்வளவு ஆழம் கொண்டது. பார்க்க பார்க்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க குறள் நமக்கு புது 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 பொருளை தருகிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையை வள்ளுவம் மாற்றி போட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி போடு. இந்த ஆத்ம வாசகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருப்போம், எல்லாரோட லைஃப்லயும் அது இருக்கும். மிக 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 கீழான நிலையில சுமந்துருவோம். ஒன்று வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இல்லை திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை. திருமணம் ஆறதே இன்னைக்கு பிரச்சனை, அது வேற விஷயம். திருமணம் ஆன பிறகு பிரச்சனை, இல்லை யாரும் ஏமாத்திட்டான், பார்ட்னர்னு நினைச்சிங்க முதுகலை குத்திட்டான், கிடைக்கும்னு ஒரு வேலையை நினைச்சிங்க கிடைக்கல, லாபம் வரும்னு நினைச்சிங்க படு நஷ்டமாயிருச்சு, வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல, அவமானம். எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்ல இருக்குல்ல. இது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ. உறவுக்காரர்களால் எத்தனை பிரச்சனைங்க, ஒன்னா ரெண்டா சொல்ல முடியுமா? வாய் விட்டு கூட சொல்ல முடியாது. எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலே இருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமையாயிடும். பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாக்குகிற முதல் விஷயம் தனிமை. ஏன்? யார்ட்டையுமே வாய் திறந்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியா ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்போ எனக்கு அப்போவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும், என்ன ஆடினோம் அப்படித்தான் சொல்லுவோம். சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாதுங்க. நம்ம ஓப்பனாக பேசலாம், என்ன இப்போ சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாது. அண்ணன்ட்ட கூட சொல்லிடலாம், ஆனால் அண்ணன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்களோ, அண்ணி என்ன நினைப்பாங்களோ சொல்லலாமா வேணாமா? ஃப்ரெண்டு தான், கூடவே இருந்தவன் தான், அவன்கிட்ட கூட சில விஷயத்த சொல்ல முடியாது.
அப்போ வாழ்க்கையினுடைய மிக சிக்கலான காலகட்டங்களில் நாம் இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா தனிமை தான் கிடைக்கும். இந்த தனிமையிலிருந்து வெளியே வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் வெளியே வர்றதுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணுமே. கிணத்துல விழுந்துட்டேன் சார்னா, கிணத்துல விழுந்துட்டேன், சுற்றி இருட்டு தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் கையை நீட்டினா தான் பிடிச்சிட்டு நான் மேலே வரணும். ஒருத்தர் கை நீட்டணும்னா அவர்கிட்ட நான் சொல்லணும், ஐயோ நான் கிணத்துல இருக்கேன்ப்பா. ஆனால் சொல்றதுக்கு என்னுடைய மான உணர்ச்சி தடுக்கிறது. நான் சொன்னாதான் கை நீட்டுவான், நான் சொல்லாமலேயே எது எனக்கு கை நீட்டும் என்றால் சாகாவரம் பெற்ற இலக்கியங்கள், குறள் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற நம்மை ஏற்றிவிடும்.